தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 15வது போட்டி திருச்சி கிராண்ட் சோலாஸ் லைக்கா கோவை கிங்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப், நிறைய வகையில் பெனிஃபிட் கொடுக்குது. அப்பப்போ ப்ரீ கார்டர்ஸும் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலமில் தான் இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. க்ளவுட் கண்டிஷன், மோஸ்ட் ப்ராபப்ளி மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இதுக்கு முன்னாடி இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி மேட்ச் முழுமையாக நடக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் இன்றைக்கும் எதிர்பார்க்குறோம். June 17 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ண வைக்கும் டாஸ் வின் பண்ணுற கேப்டனுக்கு. பட் நம்பர்னு பார்க்கும்போது 35 போட்டியில் 18 பேட் ஃபர்ஸ்ட்டு 14 சேசிங், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. குறிப்பாக இந்த சீசன் ஸ்டார்ட்டில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய வெற்றிகள் இருந்ததும் சேசிங்க்கு குறைவான வெற்றி இருந்ததும் பார்த்தோம். அதுக்கு காரணம் இந்த பிச்சோட ஸ்லோ நேச்சர். ஜென்ரலாக ஸ்லோவாக இருக்கும் SCF கிரிக்கெட் கிரவுண்டு. பட் இந்த சீசனில் இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட்டு நிறைய வந்து பெட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. க்யூரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறாங்க, கொஞ்சம் பெட்டரான ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. அதை பார்க்குறோம். அதில் குறிப்பாக கொஞ்சம் மாய்ஸ்சர் ஏர்லியாக இருக்குது. கொஞ்சம் வாட்டரிங்லாம் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட்டு டீமுக்கு அந்த அட்வான்டேஜ் குறைவாக இருக்குது. சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மாய்ச்சர்லாம் ஈஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் பெட்டராக பேட்டுக்கு வரும். அந்த நியூ பால் பெட்டராக பேட்டுக்கு வரது வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி இல்லை. அண்ட் அதில் இன்னுமே ஆடராக சொல்லணுன்னா கொஞ்சம் சில்னஸ் செகண்ட் ஹாஃபில் ஆட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த பால் வந்து ஹோல்ட் ஆகும்போது ஹெவி ஆகும், அப்போ பெட்டராக இன்னுமே பேட்டுக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் சேஸிங்க்கு அட்வான்டேஜ். சேஸ் தான் ட்ரெண்டாக இருக்குங்கும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேஸ் தான் பண்ணுவாங்க. சேஸ் பண்ண டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இந்த ரெண்டு டீம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் வின்னிங் டேஸில் சொல்லலாம். ஆனால் இந்த சீசனில் ரெண்டு டீம்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸை ஷோ பண்ண முடியல. ஒரு பக்கம் லைக்கா கோவை கிங்ஸும் போர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் TGCயும் போர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். வின்னிங் டேஸில் 9 போட்டியில் 7 ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு லாஸ். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ் அப்படின்றது LKKக்கு இருந்ததில்லை. முதல் தோல்வி இந்த சீசனில் தான் வந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. TGCயை பொறுத்த வரைக்கும் 7 போட்டியில் 5 தோல்வி, 2 மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸ் ரெண்டு டீமுக்குமே குறைவாக இருக்குது. அது ரெயின்ஃபால் மேட்ச்சில் தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் சேஸ், அதனால் அந்த நம்பரை பார்க்க வேண்டாம். அண்டு ரெண்டு டீம் ஓவராலாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. LKKவோட கேப்டன் நல்ல கேப்டன், ஷாருக் கான் நல்லா லீட் பண்ணுறாரு, அதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி லீட் பண்ணியிருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. TGC சைடு சுரேஷ்குமாரோட லீடர்ஷிப் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்டு சொல்லப்போனால் டாஸுக்கே ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனோட வர்றதில்லை, பேசுகிறதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதில்லை. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். காமாக வச்சுக்கணும், இவ்வளோ தான் அதிகமாக அவரால் பேச முடியுது. ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஜென்ரலாகவே கிரிக்கெட்டர்ஸ் சொல்லுவாங்க. பட் கேட்குற கேள்வியை தாண்டி அவரால் அந்த கேட்குற கேள்விக்கே வந்து அவரால் பதில் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஓவராலாக அண்டர் ப்ரெஷரில் இருக்கார். ஏன்னா சுரேஷ்குமார் நல்லா விளையாண்டு பார்த்துருக்கோம், பெரிய பெரிய இன்னிங்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து பார்த்துருக்கோம். இந்த சீசனில் விளையாடுறதும் இல்லை. அதே இடத்துல பிளேயர் ரொட்டேஷனில் பேட்டிங் ஆர்டர் பேஸில் மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. சொல்லப்போனால் இந்த டீமில் ஜாஃபர் ஜமால் டாப் ஆர்டர் சக்ஸஸ் பண்ணவரை 7வது 8வது பேட்ஸ்மேனை அனுப்புகிறாங்க. நிறைய வகையில் தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. அது தவறு மாற்ற முடியுமா? பிளேயர் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட் பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க TGC, அதில் டவுட்டே இல்லை. அந்த மேனேஜ் பண்ணுற இடத்துல தப்பு பண்ணுறாங்க. LKKன்னு பார்க்கும்போது பிளேயர் பேஸில் கொஞ்சம் ஓரிங் ஃபேக்டர் இருக்குது. சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சாய் சுதர்சனை செலக்ட் பண்ணியும் அவர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும்போது LKKக்கு போன சீசனில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் மற்ற டீமில் போய் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் சில பிளேயர்ஸ் ஓகேவாக பண்ணுறாங்க, ஆனால் நிறைய வகையில் மைனஸ் LKKக்கு இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். அதை ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னா பெஸ்ட் அவுட் போட்டு கொடுக்கலாம். ஷாருக் கான் மட்டும் தனியாக போராடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த சீசனில் போட்டி பார்க்குறோம். 9வது போட்டியிலேருந்து 14 வரைக்கும் நடந்திருக்கு. ஒரே ஒரு வின்னு, அது பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு. அது ரொம்ப க்ளோஸு. சொல்லப்போனால் நேற்று போட்டியிலே நம்ம சொன்னோம், திண்டுக்கல் டிராகன்ஸ் டாப் ஆர்டர் ஹெவியாக இருக்காங்க. ஒருவேளை டாப் ஆர்டர் அவுட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பேக்கெண்டில் இருக்கிற ஒரு பவுலரை வந்து கேப்டன் ரேஞ்சுக்கு போகிறது யோசித்தோம். அபிஷேக் தன்வர் பேக்கெண்டில் பவுல் பண்ணுவார், அவர் கொஞ்சம் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருந்தோம். பட் லோக்கி வந்து அந்த இடத்துல விக்கெட் எடுப்பார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓவர் பேஸில் நிறைய கொடுக்கல. நேற்றே போட்டிலையுமே அவர் 2 ஓவர் தான் போட்டார் அப்படிங்கிறது இருக்குது.
சொல்லப்போனால் கடந்த 2 போட்டியில் இந்த அன்னோன் லெவலில் இருக்கிற பவுலர்ஸு ஒரு பக்கம் லோக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலர், அதில் டவுட் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பவுலர் தான். பட் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட குறைவாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பவுலர் 5 விக்கெட் எடுத்தார். இன்னொரு பக்கம் அதுக்கு முதல் போட்டியில் சச்சின் ராட்டி சூப்பர் பவுலர், பட் அவர் மேலேயே எதிர்பார்ப்பு அவ்வளோ வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு 5 விக்கெட். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். பட் இன்றைக்கி அந்த மாதிரி யாரையாவது யோசிச்சு போக முடியுமான்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது மாதிரி தொடர்ந்து சில நேரங்கள் நடக்கும். ஸோ அப்படி ஒரு வகையில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃபில் எண்டில் கொஞ்சம் எண்டோர் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, அதையுமே பார்க்கணும். ஜென்ரலாக பால் ஓல்ட் ஆகும்போது இந்த ஸ்லோ நேச்சர் ட்ராக்ஸில் என்ன தான் வந்துட்டு சில்னஸ் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த ஸ்லோ நேச்சரில் கொஞ்சம் மிஸ்டைம் ஷாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அதே இடத்துல ஃபஸ்ட் ஹாஃபில் 180+ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ செகண்ட் ஹாஃப் ப்ரெஷர் ஆகும். அந்த இடத்துல அப்போ வந்து பேட் ஃபர்ஸ்ட் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட இருக்கலாம். திருச்சி கிராண்ட் சோலாஸ் இந்த டீமில் பாருங்கள், சுஜய் டீசெண்டான பிளேயர், சுரேஷ்குமார் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். பட் இந்த சீசனில் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த சக்ஸஸ் டோட்டலாகவே லோ ஆயிடுச்சு. வசீம் அகமது சூப்பர் பிளேயர், போன போட்டியில் முன்னாடி போட்டால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். கௌசிக்கு புலினே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு கிரிக்கெட்டில் புலி. ஃபீல்டிங்கில், அதே நேரத்தில் பவுலிங்கில், பேட்டிங்கில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுவார். பட் பவுலிங் பீஸில் பயன்படுத்துறதுல அதில் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லூஸ் ஆகலாம். பட் பேட்டிங்கில் டீசெண்டாக பண்ணுறாரு. சஞ்சய் யாதவ் வேறு லெவல் ஐபிஎல் பிளேயராக இருந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்காரும் போது அவரோட ஹிட்டிங் ரசிக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். முக்கிலேஷோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றது. ராஜ்குமார் ஹிட்டிங்கில் வேறு லெவல் பண்ணுவார். கிரவுண்ட் அவுட்டு வெளில அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஜாஃபர் ஜமாலோட கெப்பாசிட்டி வேறு லெவல். ஸோ இந்த டீமில் ஜாஃபர் ஜமால் டாப் ஆர்டர் வரும்போது நல்லா பண்ணார். பட் அவர் ஏன் லேட்டாக அனுப்புனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. அண்டர்ஸ்டாண்டபிள். என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ஜெகதீஷன் கௌசிக்கு போலிங் கொடுக்கல, அவரை கொஞ்சம் மேலே அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, கௌசிக் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து போக முடியும், அந்த ஒரு கான்ஸ்டன்ட் அவரால் கொடுக்க முடியும். பட் ஜாஃபர் ஜமால்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. பட் நல்லா பண்ணும்போது அதை தொடர வைக்கிறது தான் கரெக்டு. பட் அப்படி ஒரு மிஸ்டேக்கு லேட்டாக அனுப்புறது அப்படிங்கிறது. சரவணகுமார் இந்த சீசனில் டோட்டலாகவே பர்ஃபார்ம் பண்ணலை. இவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கிராண்ட் சோலாஸ்க்கு கொஞ்சம் இன்னுமே பெட்டர் அவுட் கொடுக்கணும். ஏன்னா நியூ பாலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். செல்வகுமாரன் ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதிசயராஜ் டேவிட்சன் செம்மையான சக்ஸஸ்ஃபுல் பவுலர் ஆரம்பத்தில் இருந்து டிஎன்பிஎல்ல, அது ஓகேவாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. ஈஸ்வரனை உள்ள வெளியிலன்னு வைக்கிறாங்க. ஸோ ஈஸ்வரன் போன சீசன்லேயே செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. போன போட்டியில் எல்லாருமே டவுன் ஆனப்போ கூட இவரு நல்லா பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பவுலராக உள்ள வெளியிலேன்னு வைக்கிறது இம்பாக்ட் சப் வேஸில் யோசிக்கிறாங்க. அது ஓரளவுக்கு ஓகே, அது கன்சிஸ்டண்டாக இருந்தால் அது கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லலாம். பட் ஒரு போட்டியில் உள்ள, ஒரு போட்டியில் வெளியில் அப்படிங்கிற மாதிரி ஓவர் முழுமையாக கொடுக்காமல் இருக்குது, இந்த மாதிரியும் யோசிச்சாங்கன்னா இதெல்லாமே மைனஸாக இருக்குது. ஓவராலாக அந்த பேட்டிங் ஆர்டர் பேஸ்லேயும் செலெக்ஷன் பேஸில், அதில் பிளேயர் பேஸில் பெஸ்ட் அவுட்புட் இருந்தாலும் சரியான அளவில் வாங்கலை அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் சுரேஷ்குமார்கிட்ட இருக்குது. பார்க்கலாம் மாற்றி பாரான்ட்டு. ஆண்டனி தாஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை வேறு யாராவது உள்ள வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். கோவை கிங்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சுரேஷ் லோகேஸ்வர் கன்சிஸ்டன்ட் கிடையாது, பட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஜிதேந்திர குமாரை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஆடுவார், ஆனால் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. சச்சின் கன்சிஸ்டன்ட் இருக்குது. கடந்த சில போட்டிகளில் சரியாக விளையாடலை அப்படின்னா அதுக்கு காரணம் சில மிஸ்டேக்ஸ், அது மாதிரி தான் பார்க்கணும். சித்தார்த், ஷாருக் கான் ரெண்டு பேருமே நல்லா ஹார்ட் ஹிட்டர்ஸு, ரெண்டு பேருமே ஐபிஎல் செலெக்ஷனில் இருந்த பிளேயர்ஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாங்கன்னு நம்பலாம். மாதவ் பிரசாத் இவர் பாசிபிளாக இம்பாக்ட் சப்பில் வச்சுறது பெட்டர். ஏன்னா மாதவ் பிரசாத்தோட ஃபீல்டிங் மிஸ்ஸு, கேட்ச் மிஸ் தான் இந்த டீமுக்கு தோல்வி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 2 போட்டியில் முக்கியமான தோல்விகளுக்கு காரணமாக இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கார். விக்கெட் கீப்பராக இருக்கனால மற்ற இடங்களில் அவரால் ஃபீல்டில் நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் யோசிக்கும்போது மாதவ் பிரசாத்தை இம்பாக்ட் சப் பேஸில் கொண்டு வர பார்க்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பிரதீப் விஷால் டாப் ஆர்டர் பேட்டை அவரை கொஞ்சம் கீழே அனுப்புறது. ஸோ இங்கே கோவை கிங்ஸும் இந்த தவறை பண்ணுறாங்க. ஜிதேந்திர குமார் மிடில் பேஸில் ஹிட் பேஸில் இருந்த பிளேயர், அவரை மேலே அனுப்பிட்டு பிரதீப் விஷால் வந்து ஓப்பனராக இருந்திருக்காரு, அவரை கீழே அனுப்புகிறாங்க. ஸோ நிறைய ஜோனல் மேட்சஸ்லாம் பிரதீப் ஓப்பனராக இருந்திருக்காரு, அது பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பெருசாக பிரதீப் விஷால் சைன் பண்ணவும் இல்லை மிடில் பேஸில். சித்தார்த்து, ரோஹித், புவனேஸ்வர் இவங்களுக்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் இருக்காங்க. போன போட்டியில் புவனேஸ்வரனா ரொம்ப லேட்டாக அனுப்புனாங்க. ஸோ அது கொஞ்சம் நான் மைனஸாக பார்க்குறேன். ஏன்னா சித்தார்த்தை விட பெட்டர் ஹிட்டர் பிரதீப் விஷால், மாதவ் பிரசாத்தை விட பெட்டராக புவனேஸ்வரன் யோசிக்கலாம். அந்தளவுக்கு ஹிட்டிங்கை போன சீசன்லாம் பண்ணி பார்த்துருவோம். போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் புவனேஸ்வரனா கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம் பேட்டிங் பேஸில். வித்யூத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க, பாசிபிளாக வித்யூத்தை கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை திவாகர் சைடு போகிறாங்களா
போன போட்டியிலே இதை பற்றி சொல்லியிருந்தேன். திவாகர் ரீடைன்டு பிளேயர், ஆனால் அவர் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா திவாகரை சரியாகவே பயன்படுத்தலை, போட்டியிலே இல்லாமல் இருந்தார் தொடர்ந்து. ஸோ இந்த சீசன்லேயும் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. டெஃபினட்டாக சூப்பர் பவுலர், வேரியேஷன் கொடுக்குற பவுலர், பொய்யாமொழி இருக்கார் இல்லையா, அவரு கைண்ட் ஆஃப் பவுலர். அந்த காரணத்தினால திவாகரை கன்சிடர் பண்ணலாம். இப்போயுமே ரோஹித், புவனேஸ்வரன் 2 பேஸ் பவுலர் அப்படிங்கிற கான்சிடரேஷனில் தான் போன போட்டி போனாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அந்த பேஸில் திவாகருக்கு வாய்ப்பு வித்யுத்துக்கு பதிலான நான் யோசிக்கிறேன். பார்ப்போம் டைமில் எப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஜாத்வேத் சுப்ரமணியம் பவுலிங்கில் டீசெண்டாக இருப்பார், ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. 2 டீமுமே கொஞ்சம் வீக்காக ஃபீல் ஆகுது. சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு பாயிண்டில் கேப்டன் பேஸில் ஷாருக் கான் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். முதல்ல யார் ரைஸ் பண்ணி வரப்போகிறாங்க அந்த ஒரு இடம் தான். இந்த போட்டியில் ரைஸ் ஆகிற டீம் மேபி அடுத்தடுத்த போட்டிகளை ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது பார்க்கணும். ஏன்னா 4 மேட்சஸ்ஸு அப்படின்ற இடத்துல எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். நியூ பாலில் சரவணகுமார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேஸ் இருக்குது, ஸ்விங் இருக்கிற மாதிரி இருந்தால் சரவணகுமார் ஒரு சைடு, இன்னொரு எண்டில் ஈஸ்வரன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதிசயராஜ் டேவிட்சன் மிடில் பேஸில், லேட்டர் பேஸில், சில நேரங்களில் டேவிட்சன் பவர் பிளேயில் வருவார். ராஜ்குமார் மிடில் அண்ட் லேட்டில் மேபி லெஃப்ட் ஹேண்டர் சச்சினுக்கு எகென்ஸ்டாக முக்கிலேஷை பயன்படுத்த பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு சஞ்சய் யாதவ் இருக்கார். ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படிங்கிற வகையில் ஷாருக் கான். ஸோ அதனால் மிடில் பேஸில் சஞ்சய் யாதவுக்கு எகென்ஸ்டாக யோசிப்பாங்க. சுஜய்க்கு ஏர்லியாக கொஞ்சம் டவுன் ஆகாமல் தொடர்ந்து விளையாடுற மாதிரி இருந்தால் பவர் பிளேலேயே ஷாருக் கானோட பவுலிங் சுஜய்க்கு எகென்ஸ்டாக பண்ண பார்ப்பாங்க. வித்யுத் நல்ல பவுலர் தான், நல்லா பண்ணியிருக்காரு. மணிமாறன் சித்தார்த் நியூ பால் எடுத்து வீசுகிறார். கூட என்னை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரன் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு. பட் புவனேஸ்வரை ஆஃப் பண்ணிவிட்டு ஏன் போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியுமே இருக்குது. ஷாருக் கான் அந்த இடத்துல தவறு பண்ணுறாரோ? ஏன்னா நியூ பாலில் அவர் சக்ஸஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். பார்க்கலாம் இந்த போட்டியில் என்ன பண்ணுவாருன்ட்டு. பவுலிங் ஆப்ஷன் இங்கே ஷாருக் கான் அடிஷ்னலாக இருக்கார். அண்ட் வித்யுத்தோட பவுலிங் இடத்துல வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார். திவாகர் வந்தால் 2 ஓவர் கொடுக்கலாம். நான் அது தான் பார்க்குறேன். இந்த சைடு சஞ்சய் யாதவ், முக்கிலேஷ், ராஜ்குமார், சரவணகுமார், இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸு கூட செல்வகுமாரன், அதிசயராஜ் டேவிட்சன், ஈஸ்வரன். அதிசயராஜ் டேவிட்சன் ஈஸ்வரனுக்கு முழுமையாக கொடுப்பாங்க நம்புகிறேன். சஞ்சய் கூட கொஞ்சம் ஓவர் அதிகமாக இருக்கும். ராஜ்குமார், அதிசயராஜ் டேவிட்சன் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரவணகுமார் நல்லா பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லேட்டர் ஓவர் கொடுப்பாங்க. அவ்வளோவா இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணலை. ஷாருக் கான், சித்தார்த் அண்ட் ஜாத்வேத் சுப்ரமணியம் 3 ஸ்பின்னரு, அடிஷ்னலாக 4th ஸ்பின்னருங்கிற மாதிரி வித்யுத். ஸோ அதனால தான் அந்த இடத்துல பேஸ் எதிர்பார்க்குறோம். ரோஹித் அண்டு புவனேஸ்வரன் எண்ட் ஓவரில். மேபி திவாகர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் வித்து திவாகர் அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஓவர் இருக்கும். டிஜிசி எல்கேகேங்கும் போது ஆப்வியஸாக எல்கேகே டாமினேட் பண்ணியிருக்காங்க. 1-7 அப்படிங்கிற ரேஷியோவில் எல்கேகே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து இன்றைக்குமே எல்கேகேக்கு வின்னிங் பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் கான்சியஸாக விளையாடுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டீம் பேஸில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக டிஜிசி தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. பிளேயர் ஓவரால் கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை டேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேப்டன் வேணும். அந்த இடத்துல சுரேஷ்குமார் சரியாக இல்லை. டிஜிசி ரீசெண்டாக பாருங்கள், ஒரே ஒரு வெற்றி போன சீசனில். இந்த சீசனில் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அண்ட் எல்கேகே இந்த சீசனில் தோல்விகளை சந்திக்கிறாங்க. போன சீசனோட ஃபைனலில் அகென்ஸ்ட் டிடி தோத்தாங்க. அண்டு ரீசெண்டாக முதலாக வந்து டிஜிசி, ஸோ அது வேறு நேமில் இருக்கும்போது ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம்லாம் எல்கேகே தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த போட்டியிலையும் எல்கேகே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிக் பேஸில் சுஜயை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, சுரேஷ்குமாரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி கம்போஸாக விளையாண்டா அவரோட லெவல் வேறு. ஒரு பால் பேட்டில் பட்டு இல்லை ஒரு கேட்ச் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் சுரேஷ்குமார் மாதிரி பேட்டருக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு 4 அடித்தா கூட அது வந்துட்டு அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்குமா அப்படின்னு தெரில. நான் கேட்ச் மிஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இடத்துல இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க. இது மாதிரி நிறைய பேட்டர்ஸை பார்த்துருக்கோம். இவருக்கு குவாலிட்டி இருக்குது, அதில் டவுட்டே இல்லை, பார்க்கணும். மணிமாறன் சித்தார்த்து ஆப்வியஸாக நியூ பால் எடுத்து வீசுகிறார். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கலாம். ஆப்போனண்ட் இருக்கிற பேட்டர்ஸ் அதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால். ஈஸ்வரன் நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸாக போன போட்டியில் இம்பாக்ட்ஸ் அப்போ, இந்த போட்டியில் இம்பாக்ட்ஸ் அப்போ எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாத்வேத் சுப்ரமணியன் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ட்ராக்ஸ் ஸ்பின்னர்ஸும் ரோலுக்குள்ளே வருவாங்கங்கிற இடத்துல கண்டிப்பாக கன்சிடரபிள். ஷாருக் கான், சஞ்சய் அண்டு ராஜ்குமாரை கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸு. சச்சின், ஆண்ட்ரூ சித்தார்த் அண்டு அதிசயராஜ் டேவிட்சன். ஸோ ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது
சச்சின் அண்ட் சித்தார்த் மிடில் பேஸில் இருக்கிற பேட்டர்ஸ் நல்லா பண்ண முடியும், பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண முடியும். அந்த பேஸில் யோசிக்கலாம். டேவிட்சன் எண்டோரில் வீசுவார். ஸோ சில எண்டோர் பவுலர்ஸ் யாருன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. இப்போ திவாகர் வந்தால் கண்டிப்பாக ஒரு சைடு வீசுவார்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் பேஸில் எண்டோர் இன்னொரு சைடு சொல்ல முடியலைங்கிறனால டேவிட்சன் டெஃபினட்டாக எண்டோர் லெவலில் இருப்பார். அதனால் கேப்டனாக அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். விக்கெட் கீப்பர் லோகேஸ்வர். ஸோ அடுத்து அகமது. இவங்க 2 பேரையும் நான் ட்ரை பண்ணுறேன். மாதவ் பிரசாத் வேண்டாம், ஆனால் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. மேபி மிடில் எதுவும் ஏதாவது பண்ணுறாரா, ஏன்னா டேலண்டடாக ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் அவரோட ஃபீல்டு நல்லா இல்லை. அந்த வகையிலேயே அவர் கான்ஃபிடென்ட் பேட்டிங்கில் அவுட் ஆயிடுது. ஸோ அதுதான் பார்க்குறோம். சுரேஷை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. கேப்டனாக இருக்கனால பர்ஃபார்ம் பண்ண மாட்டுறாரு. முகிலேஷ் நல்ல சாய்ஸு, பவுலிங் பேஸ்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. சச்சின் நல்ல சாய்ஸு, சித்தார்த் டீசன்ட் சாய்ஸு. ஜித்தேஷன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணல. மேபி ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஜிதேந்திரகுமார். ஸோ ஜித்தேஷ்னு சொல்லிட்டேன். ஷாருக் கான், ராஜ்குமார், சஞ்சய், கௌசிக் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். சித்தார்த் நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இப்போ கோவை பவுலர்ஸை கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு விஷயமாக பார்க்குறேன். அதிசயராஜ் ஆப்வியஸாக, ஈஸ்வரன் இன்னைக்கு பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாத்வேத் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது, சித்தார்த்தா ஜாத்வேதானா. ஸோ அதில் யாரையாவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறவங்கள எடுத்துக்கிறது பெட்டர். ஜாத்வேத் கண்டிப்பாக அவரோட முழுமையான கோட்டா வீசுவார். இல்லை எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அகமதை கட் பண்ணிவிட்டு செகண்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அகமதை எடுத்துக்குங்க. அப்படின்னா ஜாத்வேத் எடுத்துக்கலாம். ஜாத்வேத் முழுமையாக வீசுவார், அதுதான் நமக்கு பாசிட்டிவ். ஷாருக் கான் ஆப்வியஸாக கேப்டன், சஞ்சய் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் அந்த லைன் அவுட் பேஸில் யோசிக்கலாம். 2 டீமுமே டவுனில் இருந்து வராங்க அப்படின்னால சில மாற்றங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.